ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோமியோஸ்டேசிஸ் பற்றி பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஹோமியோஸ்டேசிஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், ரைட்? ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டேசிஸ் அப்படின்னா என்ன? ஏதோ ஒரு கான்ஸ்டண்ட்டான பேலன்ஸ், ரைட்? அப்போது ஹோமியோஸ்டேசிஸ்ன்றது மெயின்டெனன்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் இன்டர்னல் என்விரான்மெண்ட் ஆஃப் பாடி. நம்ம பாடியோட இன்டர்னல் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சர்க்குலேஷன், அப்புறம் ஹார்ட்டோட கார்டியாக் ரித்தம், ரெஸ்பிரேட்டரி ஸ்டேட்டஸ், யூரினோட அவுட்புட். ஸோ இந்த மாதிரி இன்டர்னல் அப்புறம் செல்லுலார் என்விரான்மெண்ட் இதெல்லாமே ஸ்டேபிளாக வைக்கிறது எப்போ? இன் ரெஸ்பான்ஸ் டு சேஞ்சிங் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் என்விரான்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். இப்போ ஒருத்தனை நாய் துரத்துது, அப்போ அவனோட ஹார்ட் ரேட் என்ன ஆகும்? எக்ஸசிவாக போகும். ஏன் எக்ஸசிவாக போகுது? ஏன்னா அவனோட ஸ்கெலிட்டல் மசில் நிறைய வேலை பார்க்குது, அவனோட பிரெயின் நிறைய வேலை பார்க்குது, அவனோட ஹார்ட் நிறைய வேலை பார்க்குது. ஸோ இவங்களுக்குலாம் பிளட்டு ரேப்பிடாக கொடுக்கணும். ஸோ அப்போது அவனோட ஹார்ட் ரேட் எக்ஸசிவாக போய் அந்த சடனாக அதிகமாக வேலை பார்க்குற எல்லாத்துக்கும் பிளட் சப்ளை பண்ணுது. இதே அந்த நாய்கிட்டேருந்து தப்பிச்சதுக்கப்புறம் அவன் ரிலாக்ஸேஷன் ஆயிடுவான். ஸோ அவனோட ஹார்ட் ரேட் வந்து நார்மலைஸ் ஆகுது. ஸோ இப்போது நீ நோட்டீஸ் பண்ணணுன்னா என்னென்னா, இந்த ஹார்ட் ரேட்டு எக்ஸசிவ்லேருந்து நார்மலைஸ் ஆச்சு. எப்படி? ஸோ அதுதான் நம்ம ஹோமியோஸ்டேசிஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஏன் ஹோமியோஸ்டேசிஸ் படிக்கணும்? ஏன் இதை தெரிஞ்சு என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹோமியோஸ்டேட்டிக் மெக்கானிசம் ஒழுங்காக நடக்கலை அப்படின்னா இட் லீட் டு டிசீஸ், ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு வந்து ஹை பிளட் குளுக்கோஸ் லெவல் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஹை பிளட் குளுக்கோஸ் லெவலு நார்மலைஸ் ஆகணும். ஒரு வேளை நார்மலைஸ் ஆகலை, இன்சுலின் அந்த இடத்துக்கு வரலை, அப்போது that lead to the disease called as diabetes mellitus, ரைட்? ஸோ இதுதான் வந்து ஹோமியோஸ்டேசிஸோட ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட், ரைட்? ஸோ இப்போ அடுத்து பாருங்கள், ஸ்மால் டிஸ்டர்பன்ஸ் கேன் பிகம் லைஃப் த்ரெட்டனிங். எப்படி இந்த ஸ்மால் டிஸ்டர்பன்ஸ் எப்படி லைஃப் த்ரெட்டனிங்காக மாறும்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிஹெச் வந்து இப்போ நார்மல் பிளட் பிஹெச் வந்து நார்மல் ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். ஸோ அது வந்து மெட்டபாலிக் அசிடோசிஸோ இல்லை மெட்டபாலிக் அல்கலோசிஸ்லாம் போகும்போது இட் கேன் லீட் டு த சிவியர் காம்ப்ளிகேஷன் அண்ட் லைஃப் த்ரெட்டனிங் காம்ப்ளிகேஷன். ஸோ இது வந்து நம்ம பாடி வந்து அதை தன்னைத்தானே காம்பன்சேட் பண்ணிக்கும். அந்த காம்பன்சேஷனை தான் நம்ம ஹோமியோஸ்டேசிஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அந்த காம்பன்சேட்டரி மெக்கானிசம் ஃபெயில் ஆயிடுச்சு, அதாவது ஹோமியோஸ்டேசிஸ் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா இட் கேன் லீட் டு த டிசீஸ். ஸோ அதுதான் ஓவராலாக சொல்ல வராங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் முக்கியம். நம்ம ஹோமியோஸ்டேசிஸ் படிக்கிறதுக்கு மெயின் ரீசன்ஸும் இந்த பாயிண்ட்ஸ் தான். ஓகேங்களா? ரைட். அடுத்து கீ காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஹோமியோஸ்டேசிஸ். ஓகே, ஹோமியோஸ்டேசிஸ்ன்ற ப்ராசஸ் நடக்குது, தெரிஞ்சிச்சு. இப்போ இதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது, எந்த பாத்வேல நடக்குது, இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான். பட் இது வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் இந்த காமன் பேட்டர்ன்னு ஒரு விஷயம் இருக்குது, சரிங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சென்சார், செகண்டு கண்ட்ரோல் சென்டர் அண்ட் தேர்டு எஃபெக்டார். ஓகே, ஸோ மொத்தம் 3 வரும். ஸோ இந்த சென்சார் அப்படின்றது என்ன அப்படின்னா, the sensor which detects the stress, which sense the stress. அந்த சென்சார் நம்ம சொல்லக்கூடியது வந்து எஸ்பெஷலி ரிசெப்டாராக இருக்கும், சரிங்களா? இந்த இப்போ டெம்பரேச்சர் அதிகமாகுதா, அப்போ தெர்மோ ரிசெப்டார், அது சென்சாராக இருக்கும். இதே வந்து பிளட் குளுக்கோஸ் லெவல் அதிகமாகுதா, ஸோ அப்போ இல்லை பிளட் பிஹெச் லெவல் அதிகமாகுதா, அப்போ அதை டிடெக்ட் பண்ணக்கூடிய கெமிக்கல் ரிசெப்டார்ஸ், இல்லை பிளட்டில் ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கும், அப்போ அது டிடெக்ட் பண்ணக்கூடிய கெமிக்கல் ரிசெப்டார்ஸுங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுதான் சென்சாராக இருக்கும். ஸோ கண்ட்ரோல் சென்டர்னு மெயினாக பார்த்துட்டிங்கன்னா which receives the information from the sensor and send message to the effector. ஸோ என்னென்னா, இப்போ சென்சாரு மெசேஜை சென்ட் பண்ணிவிட்டு எஃபெக்டாருக்கு மெசேஜை சென்ட் பண்ண போது இந்த சென்டரில் இருக்கக்கூடியதை நம்ம கண்ட்ரோல் சென்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த கண்ட்ரோல் சென்டர் எப்பயுமே பிரெயினாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ பட் எல்லா கேஸ்லையும் பிரெயினாக இருக்கும்னு நம்ம சொல்லிட முடியாது. பட் டிஃபர் ஃப்ரம் வேரியஸ் எக்ஸாம்பிள், வேரியஸ் ப்ராசஸ். பட் கண்ட்ரோல் சென்டர்ன்றது அந்த ப்ராசஸ்க்கு இவர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு, தட்ஸ் இட். அது தெரிஞ்சால் போதும். நம்ம அடுத்து ஃபர்தராக பார்க்கலாம். அடுத்து எஃபெக்டார் அப்படின்றது எந்த ஆர்கன் வந்து அந்த எஃபெக்டை ரிசீவ் பண்ணுது. ஸோ அதுதான் எஃபெக்டார்னு சொல்ல போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அடுத்த எக்ஸாம்பிளில் நம்ம பார்க்கலாங்க, பாருங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது. ஸோ அதை சென்ஸ் பண்ணக்கூடிய ரிசெப்டார் யார்? தெர்மோ ரிசெப்டார் சென்ஸ் பண்ணிடுச்சு. அஃபரண்ட் பாத்வே நர்வ் சிக்னல்ஸ் வந்து ஸ்பைனல் கார்டு வழியாக கண்ட்ரோல் சென்டரான ஹைப்போதலாமஸ்க்கு போகுது, ரைட்? ஸோ ஹைப்போதலாமஸ் போயிட்டு அங்கேருந்து ஈஃபரண்ட் பாத்வே, ஈஃபரன்றது என்னது? டவுன் த சிக்னல் பாத்வே வந்துட்டு எங்கே இந்த ஈஃபரண்ட் பாத்வேன்றது எஃபெக்டாரில் ஆக்ட் ஆகணும், ரைட்டா? ஸோ இந்த எஃபெக்டார் யாருங்க? ஒன்று ஸ்கின்னு, இன்னொன்று மசில்.
ஸோ இப்போ ஸ்கின்ல என்ன சேஞ்ச் பண்ணணும்? இப்போ நமக்கு என்ன சொன்னோம், டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது. அப்போ டெம்பரேச்சர் வி வாண்ட் டு கன்சர்வ் த ஹீட், ரைட்? ஸோ ஃபார் டு கன்சர்வ் த ஹீட் இங்கே என்ன நடக்குது, வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் நடக்குது. ஸோ வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் ஏன் நடக்கணும், ஏன் வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் ஏன் ஹீட்டை கன்சர்வ் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் நடக்கும்போது ஸ்கின்னுக்கு போகக்கூடிய பிளட் சப்ளை கம்மியாகும். ஸோ எபிடமிஸில் போகக்கூடிய பிளட் வெசல் வேஸ்ட்டோ கன்ஸ்ட்ரிக்ட் ஆச்சுன்னா ஸ்கின்னுக்கு போகக்கூடிய பிளட் செல் போய் கம்மியாகும். ஸோ இட் கேன் லீட் டு டிக்ரீஸ்டு ஸ்வெட் கிளாண்ட் ஆக்டிவிட்டி. ஸோ ஸ்வெட் வந்து கம்மியாகும். ஸோ ஸ்வெட் அதிகமாக போச்சுன்னா ஹீட் நிறைய லாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்வெட்டு போக விடலை. ஸோ அப்போ என்னாச்சு, ஹீட்டு போகிறத கம்மி பண்ணிட்டோம், ஹீட்டை கன்சர்வ் பண்ணிட்டோம். ஒன்று. இன்னொன்று மசில். ஸோ நமக்கு குளிர் நேரத்தில் கை நடுங்கு பார்த்துருக்கீங்களா, ஏன் அப்படின்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? ஸோ அது ஏன் அப்படின்னா, குளிர் நேரத்தில் கை நடுங்கும் போது ஒரு பார்ஷியல் கன்ட்ராக்ஷன் ஆஃப் மசில் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ இதனால் அந்த மசிலோட எண்டு ரிசல்ட்டாக ஏடிபி ப்ளஸ் ஹீட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஓவரால் ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்குது, பாடியோட ஹீட்டு கன்சர்வ் ஆகுது. ஸோ என்ன ஆகுது, பாடியோட ஹீட்டு கன்சர்வ் ஆகுது. ஸோ அதுதான் ஓவரால் ரெஸ்பான்ஸ். இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் யூஷுவல் ஸோ மொத்தம் 3 டைப் இருக்குது. நெகட்டிவ் ஃபீட்பேக், பாசிட்டிவ் ஃபீட்பேக், ஃபீட் ஃபார்வர்ட். ஸோ மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் வாங்க, டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. ஓகே, ஸோ பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நெகட்டிவ் ஃபீட்பேக். ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக்னால் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போது ஏதோ ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு, அந்த சேஞ்சு மறுபடியும் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துச்சுன்னா அது நெகட்டிவ் ஃபீட்பேக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் ப்ரெஷரு ஏதோ ஒரு ஸ்டிமுலஸ்னால் ஹைக்கு போயிட்டு மறுபடியும் அந்த பிளட் ப்ரெஷர் வந்து நார்மலுக்கு வந்துச்சு அப்படின்னா அது நெகட்டிவ் ஃபீட்பேக். ஸோ அதான் கொடுத்துருப்பாங்க, the body produces a response that reverses that change and brings the variable back towards its normal value. ஸோ அதோட நார்மல் ஸ்டேட்டுக்கு மறுபடியும் கொண்டு வந்துச்சு அந்த வேரியபிளை, பிபியோ ஹார்ட் ரேட்டோ ரெஸ்பிரேட் ரேட்டோ ஏதோ ஒன்று, அந்த வேரியபிள் ஃப்ளக்சுவேட் ஆன ஏதோ ஸ்டிமுலஸ்னால இந்த வேரியபிள் ஃப்ளக்சுவேட் ஆகிருக்கு, அந்த ஃப்ளக்சுவேட் ஆன வேரியபிளை மறுபடியும் அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துச்சு அப்படின்னா that is called as negative feedback. ஸோ நான் உங்களுக்கு இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். இப்போ நார்மலாக ஒரு பலூன் இருக்குது, அந்த பலூன் தான் நம்மளோட பாடின்னு வைங்க. ஸோ வந்து ஒரு சேட்டை பிடிச்ச ஒரு மிஸ்சீஃப் என்ன பண்ணுது, அந்த அந்த அதாவது அதுதான் ஸ்டிமுலஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ஸ்டிமுலஸு நம்ம பாடியில் ஏதோ ஒரு 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 சேஞ்சை க்ரியேட் பண்ணுது. ஸோ அந்த சேஞ்சை நார்மலைஸ் பண்ணி அந்த பலூனை ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கே மறுபடியும் எடுத்துகிட்டு வரக்கூடியது தான் நம்ம வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது வரை புரிஞ்சதில்ல? ஓகே, நம்ம நெகட்டிவ் ஃபீட்பேக் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் டு த எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், இதில் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து நம்ம மீல்ஸ் எடுத்ததுக்கப்புறம் எலிவேட்டடாக இருக்குது. ஓகே, இப்போ எலிவேட்டடாக இருக்க பிளட் குளுக்கோஸு பிளட்டில் வந்து எக்ஸசிவாக குளுக்கோஸ் சுற்றிட்டு இருக்கும். ஸோ அந்த குளுக்கோஸ் வந்து எப்படி என்ன பண்ணுன்னா பேங்க்ரியாஸ்க்கு போய் பேங்க்ரியாஸோட ரிசெப்டாரோட பைண்ட் ஆகும். ஸோ ரிசெப்டாரோட பைண்ட் ஆனோடனே அந்த ரிசெப்டார் தான் சென்சார். ஸோ அது ட்ரிகர் ஆயிடுச்சு. ஓகே, ட்ரிகர் ஆயிடுச்சு. இப்போது நம்ம பேங்க்ரியாஸில் இருக்கக்கூடிய பேங்க்ரியாஸ் தான் கண்ட்ரோல் சென்டர், கரெக்டாக? ஸோ அந்த பேங்க்ரியாஸ் என்ன பண்ணுது, இன்சுலினை செக்ரேட் பண்ணுது. ஸோ கரெக்டாக. ஸோ இப்போது சென்சாரு அங்கேருந்து கண்ட்ரோல் சென்டர். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு சென்சாரு, சென்சார்லேருந்து கண்ட்ரோல் சென்டரு. ஸோ இங்கே ஸ்டிமுலை, இது வந்து ஸ்டிமுலை, ஏன்றது ஸ்டிமுலை. ஸோ ஸ்டிமுலைலேருந்து ஒரு சென்சார் வந்து இந்த டிஃப்ரெண்ட் சென்ஸை சென்ஸ் பண்ணி அந்த ஸ்பெசிஃபிக் கண்ட்ரோல் சென்டருக்கு எடுத்துகிட்டு வருது. ஓகே, இப்போ பேங்க்ரியாஸ்லேருந்து இன்சுலின் செக்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இன்சுலின் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மெயினாக வந்து லிவரில், மசிலில், ஃபேட்டி செல்ஸ்லலாம் எப்போ அந்த மாதிரி குளுக்கோஸ் வெளியே சுற்றிட்டு இருக்கான்ப்பா, அதெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த குளுக்கோஸ் எல்லாமே உள்ளே அனுப்பிச்சி விடுது. ஸோ அதான் கொடுத்துருப்பாங்க எஃபெக்டார் ஆர்கன் இது எல்லாமே. ஸோ இப்போ லிவரில் போயிட்டு என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் குளுக்கோஸ் அப்டேக் அண்ட் ஸ்டோர்ஸ். இப்போ லிவர் என்ன பண்ணும், குளுக்கோஸ் வந்து கிளைக்கோஜன் அப்படின்ற ஒரு ஃபார்மில் ஸ்டோர் பண்ணும் ஃபர்ஸ்ட் திங். அண்டு மசில்ஸும் குளுக்கோஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ இந்த மாதிரி எஃபெக்டார் ஆர்கனை ஸ்டிமுலேட் பண்ணி அந்த குளுக்கோஸை வந்து அப்டேக் பண்ண வச்சுக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன ரெஸ்பான்ஸ் நடக்குது, குளுக்கோஸ் லெவல் வந்து நார்மலைஸ் ஆகுது. ஸோ எலிவேட்டடாக இருந்த பிளட் குளுக்கோஸ் லெவலு நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துச்சு இல்லையா, நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துச்சு இல்லையா. ஸோ இதுதான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த ஃப்ளோ சார்ட் போட்டு கொடுத்துருப்பேன். இப்போ பாருங்கள், பிளட் குளுக்கோஸ் லெவல் எலிவேட்டடாக இருக்குது, பேங்க்ரியாட்டிக் செல் வந்து ஸ்டிமுலேட் ஆகிடுச்சு. ஸோ பேங்க்ரியாட்டிக் செல் என்ன பண்ணுது, இன்சுலினை செக்ரேட் பண்ணுது. இப்போ இந்த இன்சுலின் என்ன பண்ணும் அப்படின்னா பிளட்டில் சும்மா சுற்றிட்டு இருக்க குளுக்கோஸை ஃபுல்லாக உள்ளே தள்ளிவிடும். ரெஸ்பான்சிபிள் யாரோ, எஃபெக்டார் ஆர்கன் தான் ரெஸ்பான்சிபிள் ஆர்கன். ஸோ அந்த வேலை செய்யக்கூடிய ரெஸ்பான்சிபிள் ஆர்கன் யாரோ அந்த ஆர்கன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுது. இங்கே யார், லிவரு, மசிலு, ஃபேட்டி செல்ஸ், இவங்களை ஸ்டிமுலேட் பண்ணி அந்த குளுக்கோஸை ஃபுல்லாக
அப்டேக்னா உள்ளே எடுத்துக்க வைக்குது. ஸோ ஓகே, குளுக்கோஸ் எல்லாம் உள்ளே போயிடுச்சு. அப்போ பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து நார்மலைஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் ஒன்ஸ் பிளட் குளுக்கோஸ் லெவல் நார்மலைஸ் ஆனோடனே அந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஒருவேளை ஸ்டாப் ஆகலைன்னா டூ லோ ஆயிரும். தட் ஆல்சோ காசஸ் டேஞ்சர், ரைட்? ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதையும் நம்ம பாடி வந்து பார்த்துக்கும். ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுது, ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்குது, ஒரு ஸ்டிமுலைனால ஒரு சேஞ்ச் நடக்குது. அந்த சேஞ்ச் மறுபடியும் நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துச்சுன்னா that mechanism is called as negative feedback mechanism, right? அண்ட் எக்ஸாம்பிள் 2ல் பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தைராக்சின்றது என்னது, தைராய்ட்லேருந்து செக்ரேட் ஆகக்கூடிய ஒரு ஹார்மோன். ஒரு லைக் எப்படி சொல்கிறது, தைராய்டு கிளாண்ட்லேருந்து செக்ரேட் ஆகக்கூடிய ஒரு ஹார்மோனுங்க. ஸோ இப்போ நார்மல் லெவல் இருந்துச்சு அப்படின்னா இந்த டிவிஷனில் நார்மல் ஓகே நார்மலாக ஃபங்க்ஷன்ஸ் போயிட்டுருக்கும். ஒருவேளை தைராய்டோட ஃபங்க்ஷன், தைராக்சினோட லெவல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா இன்ஹிபிஷன் ஆஃப் டிஎஸ்ஹெச்ங்கிறது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் விச் இஸ் செக்ரேட்டட் ஃப்ரம் பெட்யூட்ரி கிளாண்ட். ஸோ இப்போ இந்த ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை இன்ஹிபிட் பண்ணுறது மூலமாக தைராக்சினோட லெவல் வந்து கம்மியாகும். ஸோ நார்மலைஸ் ஸ்டேட்டுக்கு போகுது. ஸோ இங்கே என்ன சொல்கிறோம், இன்க்ரீஸ் ஸ்டேட்லேருந்து டிக்ரீஸ் பண்ணி நார்மலைஸ் ஆகுது இல்லையா? ஸோ அதுதான் நம்ம வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், டிக்ரீஸாக இருந்தாலும் இன்க்ரீஸ் பண்ணுறதும் நெகட்டிவ் ஃபீட்பேக் தானா அப்படின்னு. நீங்கள் லைக் இன்க்ரீஸ் டு டிக்ரீஸ் அந்த நெகட்டிவ் ஃபார்ம் அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சா கூட அப்படி யோசிக்கக்கூடாது. அந்த ஸ்டிமுலஸ்னால ஒரு சேஞ்ச் நடந்திருக்கும் இல்லையா, அந்த சேஞ்சை நார்மலைஸ் பண்ணுது. ஒரு வேரியபிள் சேஞ்ச் ஆகுது ஸ்டிமுலைனால, அந்த வேரியபிள் மேபி பிளட் குளுக்கோஸ் லெவலாக இருக்கலாம், பிபியாக இருக்கலாம், ஹார்ட் ரேட்டாக இருக்கலாம், ரெஸ்பிரேட்டரியாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் அதை நார்மலைஸ் பண்ணுது இல்லையா, அதுதான் நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். ஜென்ரலாகவே அதுதான் நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். அண்ட் தென் பாசிட்டிவ் ஃபீட்பேக். ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸி. அப்படியே ஆப்போசிட், தட் ஆம்ப்ளிஃபைஸ் த இனிஷியல் சேஞ்ச் இன்ஸ்டெட் ஆஃப் ரிவர்சிங் இட். எப்படிரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக ஒரு ஸ்டிமுலஸ்னால ஒரு சேஞ்ச் நடக்குது, அந்த சேஞ்சு ஆம்ப்ளிஃபை ஆகிட்டே இருக்குதே தவிர அது குறைய மாட்டேங்குது. நெகட்டிவ் ஃபீட்பேக்கில் என்ன பார்த்தோம், அந்த இனிஷியல் சேஞ்சு ரிவர்ஸ் ஆகி ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். அதுதான் நம்ம நெகட்டிவ் ஃபீட்பேக். பட் இங்கே ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வரலை. ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வராமல் அந்த சேஞ்ச் ஆம்ப்ளிஃபை ஆகிட்டே இருக்குது. ஸோ அதுதான் இங்கே வந்து நம்ம பாசிட்டிவ் ஃபீட்பேக்னு மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் டியூரிங் டெலிவரி. ஸோ இப்போ டெலிவரி டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ பேபி வந்து ஓகே டெலிவரி ஆக போகுது அப்படின்னா யூட்ரைன் கன்ட்ராக்ஷன் நடந்து பேபியோட ஹெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ட்ரை பண்ணும். அப்போ சர்விக்ஸ் என்ன ஆகும், டைலேட் ஆகும். சர்விக்ஸ்ன்றது இந்த நெக் போர்ஷன் தான் சொல்கிறேன். டைலேட் ஆகும்போது லேபர் பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த மாதிரி சர்விக்ஸ் வந்து டைலேட் ஆகுது. சர்விக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெச் ரிசப்டார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சார்ஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகி பிரெயினுக்கு சிக்னல் கொடுக்கும், இந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல் சென்டர், அதாவது பிரெயின் தான் அந்த கண்ட்ரோல் சென்டர். ஸோ இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிடோசினை ரிலீஸ் பண்ணும். ஏன் ஆக்சிடோசின் ரிலீஸ் பண்ணணும், இங்கே ஆக்சிடோசின்றது ஒரு ஈஃபரண்ட் பாத்வே, ஈஃபரண்ட் சிக்னலு. ஸோ இங்கே எஃபெக்டார் ஆர்கன் என்ன, யூட்ரஸு. ஸோ யூட்ரஸில் வந்து இந்த ஆக்சிடோசின் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃபர்தராக இன்னும் யூட்ரைன் கன்ட்ராக்ஷன் அதிகப்படுத்தும். யூட்ரைன் கன்ட்ராக்ஷன் அதிகமாகப்போ பேபி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். ஸோ வெளியே வரப்போ இன்னும் கொஞ்சம் கூட தான் ஸ்ட்ரெச் அதிகமாகும். ஸோ ஸ்ட்ரெச்சு, பிரெயினுக்கு சிக்னலு, ஆக்சிடோசின் ரிலீஸு, யூட்ரைன் கன்ட்ராக்ஷன். ஸோ இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அன்டில் பேபி டெலிவரி வரைக்கும். இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரெப்பிட்டேஷன், இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகும். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இனிஷியலாக சர்விக்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆச்சு, அதுதான் இனிஷியல் சேஞ்ச். கரெக்டாக? ஸோ பாருங்கள், இனிஷியலாக சர்விக்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆச்சு, அதான் இனிஷியல் சேஞ்ச். பட் இங்கே என்ன ஆச்சு, அந்த ஸ்ட்ரெச் வந்து நார்மலைஸ் ஆச்சா? இல்லை, அந்த ஸ்ட்ரெச் ஆம்ப்ளிஃபை தானே ஆகியிருக்கு. எதுக்கு ஆம்ப்ளிஃபை ஆகணும், இதில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா கோல் ஓரியன்ட். என்ன கோலு, பேபி வந்து டெலிவரி ஆகணும். ஸோ அதுதான் கோலு. ஸோ அப்போ வந்து இந்த சர்விக்ஸ் வந்து ஃபர்தராக ஸ்ட்ரெச் ஆனால் தான் பேபி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். இதே இந்த சர்விக்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா, நெகட்டிவ் ஃபீட்பேக் நடந்துச்சுன்னா எப்படி பேபி வெளியே வரும்? ஸோ அதுதாங்க சொல்ல வராங்க, சர்விக்ஸ் ஸ்ட்ரெச்சுன்றது தான் இனிஷியல் சிக்னலு. அந்த சிக்னல் வந்து ஜஸ்ட் ஆம்ப்ளிஃபை தான் இருக்கே தவிர அது நார்மலைஸ் ஆகலை. ஸோ அதுதான் பாசிட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் அப்படி சொல்கிறாங்க. இல்லை இன்னும் புரியலை அப்படின்னா நம்ம பிளட் கிளாட்டிங் மெக்கானிசம் வச்சு யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நார்மலாக பிளட் வெசல்ஸ் இருக்குது. பிளட் வெசலில் வந்து இன்ஜுரி நடக்குது. இந்த இன்ஜுரியோட ரிசல்ட்டாக என்ன ஆகும்? ஸோ நான் கலர் மாற்றிக்கிறேன். ஓகே, ப்ளூ எடுத்துக்கலாம். ஓகே,
ஸோ பிளட் வெசல் வந்து இன்ஜுரி ஆகுது. இன்ஜுரி ஆனோடனே மொத்தம் 3 ப்ராசஸ் நடக்கும். பிளேட்லெட் அட்ஹீஷன், அட்ஹீஷன்னா பிளேட்ல வந்து ஒட்டுது. அண்ட் ஆக்டிவேஷன் ஆஃப் ஃபர்தர் பிளேட்லெட்ஸ், நம்ம அதை அடுத்து பார்க்கலாம். அண்ட் அக்யூமுலேஷன் ஆஃப் தோஸ் பிளேட்லெட்ஸ். ஸோ இந்த மாதிரி நடக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நார்மலாக இங்கே சேஞ்ச் என்னது, இப்போ இங்கே ஸ்டிமுலை என்னது, பிளட் வெசல் பிரேக் ஆயிடுச்சு. இங்கே என்ன ரெஸ்பான்ஸ் வருது, பிளேட்லெட் வந்து அடிகேஷன் நடக்குது. ஸோ பிளேட்லெட் அடிகேஷன் அண்ட் ஃபர்தர் ஆக்டிவேஷன் எப்படி நடக்கும், பிளேட்லெட் வந்து இங்கே உள்ள ரிசெப்டார்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும், சர்டன் கெமிக்கல்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணும். அந்த கெமிக்கல்ஸ் வந்து பிளேட்லெட்டில் இருக்கக்கூடிய ரிசெப்டார்ஸ் போயிட்டு அந்த ரிசெப்டாரோட பைண்ட் ஆகும். புரியுதா? இந்த இடத்துல ரிசெப்டார்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். ரிசெப்டார்ஸ் வந்து கெமிக்கல்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணும். அந்த கெமிக்கல்ஸில் போய் இந்த பிளேட்லெட்டில் இருக்கக்கூடிய ரிசெப்டார்ஸ் வந்து ஜஸ்ட் பைண்ட் ஆகும். தட்ஸ் இட், அவ்வளோதான். ஸோ அப்படி பைண்ட் ஆகி ஓகே, அடுத்து ஃபர்தராக மோர் பிளேட்லெட்ஸை ஆக்டிவேட் பண்ணும். லைக் இந்த மாதிரி சிக்னல்ஸை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி சிக்னல்ஸை கொடுக்கும்போது ஃபர்தராக மோர் பிளேட்லெட்ஸ் வந்து அந்த இடத்துல அக்யூமுலேட் ஆகும். வெயிட் ஓகே. ஸோ மோர் பிளேட்லெட்ஸ் வந்து அந்த இடத்துல அக்யூமுலேட் ஆகும். எப்படி, ஃபஸ்ட்டு பிளேட்லெட் அடிகேஷன் ஆச்சு, அதுக்கப்புறம் மோர் பிளேட்லெட் வரதுக்கு இந்த அடிகேஷனான பிளேட்லெட் வந்து சிக்னல்ஸை கொடுக்குது, இந்த மாதிரி பிரச்சனைப்பா வாங்கப்பா அப்படின்னு. ஸோ நிறையா பிளேட்லெட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பிளேட்லெட்ஸ் வருது. ஸோ பிளேட்லெட் என்ன நடக்குது, அக்யூமுலேஷன் நடக்குது. ஸோ இங்கே என்ன சேஞ்ச் நடந்தது, இனிஷியலாக ஸ்டிமுலேங்கிறது பிளட் வெசல் பிரேக் ஆச்சு. என்ன சேஞ்ச் நடந்துச்சு, பிளேட்லெட் வந்து அடிகேஷன் ஆச்சு. பட் இந்த சேஞ்ச் ரிவர்ஸ் ஆகணும், இந்த பிளேட்லெட் வந்து மறுபடியும் போயிடணும், அதுதான் நார்மலாக நடக்கணும். பட் அது நடக்காமல் என்னாச்சு, ஆம்ப்ளிஃபை தான் இருக்குது அந்த சேஞ்சு, ரைட். நிறைய பிளேட்லெட் தான் அந்த இடத்துல வந்து ஃபைப்ரின் மெஷ் கிளாட்டை ஃபார்ம் பண்ணியிருக்குது. இந்த மாதிரி கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக பிளட் கிளாட்டை ஃபார்ம் பண்ணும். இதை நம்ம டீட்டெயிலாக கோயாகுலேஷன் கேஸ்கேடில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் மேலோட்டமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளட் கிளாட்டை ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ த சேஞ்ச் விச் கெட் ஆம்ப்ளிஃபைடு, அதுதான் மெயின் மேட்டர், மெயின் எசன்ஸ் அதுதான். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், ஃபீட் ஃபார்வர்ட் கண்ட்ரோல் மெக்கானிசம். ஃபீட் ஃபார்வர்ட் அப்படின்றத நம்ம சிம்பிளாக எப்படி சொல்லலாம்னா, ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்குது, அதை நம்ம பாடி முன்னக்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற ஆக்ஷன்ஸ் எடுக்குது. தட்ஸ் இட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம வந்து ஒரு டேஸ்டியான ஃபுட்டை அவங்க முன்னால் கொண்டு வைக்கிறாங்க. இப்போ எனக்கு ஃபிஷ் பிடிக்கும். ஸோ ஃபிஷ்ஷை என் முன்னால் கொண்டு வச்சா எனக்கு வந்து சடனாக சலைவா செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும், கேஸ்ட்ரிக் ஜூஸ் செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா சலைவாங்கிறது அதை டைஜஸ்ட் பண்ண போகுது, அண்ட் கேஸ்ட்ரிக் ஜூஸும் அதை டைஜஸ்ட் பண்ண போகுது. ஸோ இன்னும் சாப்பாடு நான் உள்ளே போயிருக்காது, நான் டேஸ்ட்டே பண்ணியிருக்க மாட்டேன், ஈவன் தோ எனக்கு இந்த மெக்கானிசம் வந்து நடக்குது. ஸோ இதுதான் ஃபீட் ஃபார்வர்ட் கண்ட்ரோல் மெக்கானிசம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதான் இந்த எக்ஸாம்பிள். ஸோ பார்க்குறோம் எப்படி விஷுவல் இன்புட் கிடைக்கிது, அது மூலமாக பிரெயினுக்கு அந்த ஸ்பெசிஃபிக் ஏரியா, பிரெயினோட ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் போயிட்டு ஸ்டிமுலேஷன், அதான் கண்ட்ரோல் சென்டர் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த விஷுவல் ஸ்டிமுலஸ் எல்லாம் போயிட்டு அங்கே போகும். அங்கேருந்து ஈஃபரண்ட் பாத்வே வந்து இங்கே எஃபெக்டார் ஆர்கன் யார், சலைவரி கிளாண்ட் அண்ட் ஸ்டொமக். ஸோ தட் இஸ் a secretion of saliva and gastric juice, and that's lead to feed forward mechanism. ஸோ அதிகமாக கேஸ்ட்ரிக் ஜூஸும் கிடச்சிரும், சலைவாவும் கிடச்சிரும். ஸோ ஃபுட்டை நம்ம எடுப்போம், ஈஸியாக டைஜஸ்ட்டும் ஆகும். ஸோ தட்ஸ் இட். ஸோ ஹோப் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் எனி டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங் கைஸ். பை. ட்ரை டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். ஸோ இது நீங்கள் பண்ணுறது மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக